அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விடுதியின் சுவர்களில் ஜெய் பீம் என்று எழுதியதாக கூறி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வரக்கூடிய ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் பயின்று வரக்கூடிய சமூக பணி 2ஆம் ஆண்டு படிக்கும் அஸ்லாம், சையத், நசல், இப்னு ஆகிய 3 மாணவர்களை நிர்வாகம் இடைநீக்கம் செய்தது. இவர்கள் அங்கிருந்து கேரளாவை சேர்ந்தவர்கள். விடுதியின் சுவர்களில் ஜெய் பீம் மற்றும் சுதந்திர பாலஸ்தீனம் போன்ற வாக்கியங்களை எழுதியது தேச விரோதமான செயல்கள் என்றும், விடுதியின் சுவர்களை சேதப்படுத்தி விட்டதாகவும் கூறி தேர்வு நடப்பதற்கு ஒரு நாள் முன்பாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தனர். இடை நீக்க உத்தரவை எதிர்த்து 3 பேரும் தனித்தனியாக சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது மாணவர்கள் தரப்பில் வழக்கறிஞர் சி. மோகன் ஆஜராகி மாணவர்களின் சஸ்பெண்ட் உத்தரவு உள்நோக்கத்தோடு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். மேலும் கல்லூரி நிர்வாகத்தில் உள்ள உதவி பதிவாளர் அபினவ் தாக்கூர் என்பவருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் அதன் காரணமாக பழிவாங்கும் நோக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உரிய நோட்டீஸ் அளிக்காமல் பிறப்பிக்கப்பட்ட இந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி மாணவர்களின் நடத்தையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் மற்ற சூழ்நிலைகளை கருதி சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.